ஹாய். நம்ம ஒன்கார்ட் டிராயிங் இன்ஸ்ட்ரக்டர்ல சுந்தருங்க. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் தம்பி ஹரித் நீ செகண்ட் டே கிளாஸ். ஆக்சுவலா செகண்ட் டேனா நம்ப முடியாது. அதெல்லாம் செம்மையா ட்ரை பண்ணாருங்க. ஜஸ்ட் ஒரு தம்பிக்கு ஒரு இன்ட்ரோ. ஹாய் மட்டும் சொல்லுங்க ஹரிஸ். ஓகே. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. பிரேக் பண்ண வேண்டாம். பிரேக்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? போயிட்டே இருங்க. லேஸ் ஆக்சிலேட்டர். ஏன்னா முன்னால வண்டியோட டயர் நல்லா தெரியுது இல்லையா? அப்படியே போயிட்டே இருங்க. கொஞ்சம் லெஃப்ட். ஏன்னா அந்த வண்டி ரைட் டர்ன் பண்றேன். லெஃப்ட் பார்க்கணும். ஆஃப் கிளச் வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் தைரியமா விடுங்க. பிரதி தைரியமா விடுங்க ஹரிஸ். இப்போ ஆஃப் கிளச் வச்சுங்க. ஆக்சிடென்ட் கால் எடுங்க. ஹார்ன் அடிங்க. ரைட் பார்க்கணும். ரைட் ஏறிடுவாங்க. இப்போ கம்ப்ளீட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே எக்ஸலண்ட். நம்ம ஸ்டூடெண்ட்க்கு எப்படி ட்ரைவ் பண்ணுறது நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க. நாங்கள் இப்படி தான் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாரும் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டு. ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அது என்ன ரீசனாக சொல்கிறதும் அந்த டூ வீலர் மறையக்கூடாது. ஓகே. ஒன்றும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கியர் கன்வெர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர் கன்வெர்ட் பண்ணுங்க. பதட்டம்னா ரிலாக்ஸா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கிளச் விடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க. ஃபர்ஸ்ட் கியர்ல ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் எமர்ஜென்சிக்கு. செகண்ட் கியர் ஆக்சிலேட்டர் கால் எடுத்து ஃபுல் கிளச் மீது செகண்ட் கியர் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. சூப்பர். அவ்வளோதான். அதில் பதட்ட பிறகு ஒன்றுமே ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க. ஆக்சிலேட்டர் இப்போ ரைட் ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் ஹாரன் லாங் ஹாரன் அடிங்க. ஆக்சிலேட்டர் இப்போ நல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. கம்ப்ளீட் ரைட். எப்பவுமே சிட்டிக்குள்ள நம்ம இந்த திண்டு இருக்கு பாத்தீங்களா, ரைட் சைடு. இந்த திண்டு ஒட்டியே நம்ம ட்ரை பண்ணுறோம்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். ரைட் சைடு யாரும் ஏறி வர மாட்டாங்க. ஓவர்டேக் பண்றவங்க எல்லாருமே லெஃப்ட் சைடு வந்துருவாங்க. ரெண்டாவது லெஃப்ட் சைடு நம்ம பார்க்கிங் இருக்கும். அதனால நம்ம ரைட் போயிட்டே இருக்கலாம். ஆக்சிலேட்டர் 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 மட்டும் தான். கிளச்சை கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் அப்படியே கொடுங்க. ஆக்சிலேட்டர். நமக்கு முன்னால எந்த ஆப்ஜெக்ட் என்ன வெஹிக்கிள் இருக்கோ அந்த வெஹிக்கிளோட டயர் மட்டும் மறையாத அளவுக்கு நீங்க ஸ்பீடா போய்க்கலாம். போயிட்டே இருங்க. ஸ்பீடா போயிட்டு இருங்க. இப்போ உங்க லெஃப்ட் பாருங்க, ஒரு வண்டி வருதா. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, அவர் போயிடுவாரு. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆக்சிலேட்டர் தான் ரீசன். ஃபர்ஸ்ட் பிரேக்கு. ஆக்சிலேட்டர் கொடுங்க. ரைட் வரமாட்டாங்க. ரைட் பார்க்க வேண்டாம். லெஃப்ட் தான் நீங்க அதிகமா பார்க்கணும். ஆக்சிலேட்டர். இப்போ அந்த குட்டியான போது பாத்தீங்களா, அது வரை நீங்க ஸ்பீடா போகலாம். போங்க போங்க. ஆக்சிலேட்டர் போயிட்டே இருங்க. கொஞ்சம் ரைட். செம்ம. ஓகே. ஆக்சிலேட்டர் பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ ஆஃப் கிளச்சை மீச்சுங்க. ஃபுல் கிளச்சோட மீச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியர் கன்வெர்ட் பண்ணுங்க. நான் அந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக்கான இடம். இப்போ ஃபுல் கிளச் லேசா ரன்னிங் பிரேக். கிளச்சை விடக்கூடாது. இப்போ கொஞ்சமா கிளச் விடுங்க. லேசா பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. ஹாரண்டிங்க. சூப்பர். கொஞ்சம் ரைட் டர்ன் பண்ணுங்க. நிப்பாட்டுங்க. முன்னால வண்டியோட டயர் பார்க்கணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். தைரியமா கொடுங்க. ரைட் பாருங்க. ஆக்சிலேட்டர் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. அடுத்த கியர் ஃபர்ஸ்ட் கியர்ல போகக்கூடாது. ஆர்பிஎம் பாருங்க, இது வரை ஏறிடுச்சு. 4 வரை ஏறிடுச்சு. ஆர்பிஎம் 4 போகக்கூடாது. போங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ரைட் அட்ஜஸ்ட் போங்க. லெஃப்ட் ஒரு வழி இருந்தா ஏறி வருவார், லேட்டி வரமாட்டார். இப்போ உங்களுக்கு ஃபியர் இருந்துச்சா ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. வேற எதுவுமே பண்ண வேணாம். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. செம்ம. ஓகே. போலாம் ஜி. இப்போ அந்த பஸ்ஸோட பேக் வீல் டயர். இப்போ இந்த கார் லெஃப்ட் வராங்களே, இப்போ ஆஃப் கிளச், முக்கால்வாசி கிளச் மிதிங்க. லேஸ் ரன்னிங் பிரேக். சூப்பர். இப்போ பிரேக்லாம் கால் எடுத்து மைல்டு ஆக்சிலேட்டர். கன்ஃபியூஸா இருந்தா ஃபர்ஸ்ட் கியர் கூட கன்வெர்ட் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் கியர் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. ஆக்சிலேட்டர் 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 ஆட்டோக்காரங்க இதுதான் வேலை. ஆக்சிலேட்டர் 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 ஓகே. ஆக்சிலேட்டர். அந்த
கியர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா, செகண்ட் ஃபோர்த்ன்றது. இப்போ ஃப்ரண்ட்ல நீங்க எப்பயுமே விண்ட்ஸ்கிரீன்ல வந்து ஃப்ரண்ட் வியூ மட்டும் பாருங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இப்போ மைல்டா திருப்புங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ரைட் பாருங்க. தேவைக்கு தான் லெஃப்ட் வரணும். எக்ஸாக்ட் செம்ம. இப்போ ஆக்சிலேட்டர் விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட் பண்ணுங்க, அந்த பாலத்துக்கு விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட் பண்ணும். ஸ்டேரி நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் கொடுங்க, தப்பே கிடையாது. ஃபுல் கிளச்சை மீது செகண்ட் கியர் கன்வெர்ட் பண்ணுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கிளச் விடணும். கொடுங்க, நிறைய கொடுக்கலாம், ஆக்சிலேட்டர் தப்பு கிடையாது. ஓகே, ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் செகண்ட் கிளாஸே உங்களுக்கு அருமையா அமைஞ்சிருக்கு ஹரிஸ். இந்த பாலத்துல நிறைய ஸ்டூடெண்ட் ஆஃப் அன் விட்டு பயந்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் கொஞ்சமா ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே அந்த திண்டை ஒட்டியே நம்ம போகணும்னு. ஆக்சிலேட்டர் 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 ஓகே. ஏன்னா இதை ஒட்டி போயிட்டோம்னு வச்சுங்களேன், ஓவர்டேக் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ணிக்கலாம், நம்ம ரைட் ஃப்ரீயா போய்க்கலாம், ரைட் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சிலேட்டர் 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 அந்த டூ வீலர் வரை நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், நீங்க தைரியமா போகலாம். ஆர்பிஎம் மட்டும் பார்த்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சேஃபா ட்ரை பண்ணலாம். ஆக்சிலேட்டர் 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 தைரியம் ஃபுல் கிளச்சர் ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் இப்போ இந்த எல்லோ கலர் பைக்கு ஆக்சிலேட்டர் தைரியமா ஓட்டுங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக்ல வச்சுக்கணும், ஆனா பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ பிரேக் பண்ணணும், ரன்னிங் பிரேக், ஏன்னா எல்லா வண்டியும் ஸ்லோ பண்றாங்க இல்லையா. ஓகே, ஆஃப் கிளச் ஆஃப் கிளச்னா பாதி கிளச்சை மீச்சிருக்கணும். இப்போ ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுக்கலாம், ஏன்னா வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கு. கொடுங்க கொடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கிளச் விடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கிளச் விடுங்க. ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, லெஃப்ட் வந்து பார்க்கிங் ஸ்பேஸா இருக்கும் நமக்கு வந்து. ஆக்சிலேட்டர் நமக்கு அந்த முன்னா போற எல்லோ கலர் டூ வீலர் போங்க, லெஃப்ட் சைடு ஒரு டூ வீலர் போறாரு இல்லையா, அவர் தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் ஹார்ன் அடிங்க, அப்போ அவர் விலகுவாரு. விலகுறாரா, இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க, தைரியமா கொடுங்க, தைரியமா கொடுங்க. அங்கே ஒருத்தர் வர்றதுக்கு ரெடியா இருக்காரு, ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக் பண்ண வேண்டாம். இப்போ ஆக்சிலேட்டர் எக்ஸலன்ட், சூப்பர். அப்படி போங்க, ஆக்சிலேட்டர் 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 ஃபுல் கிளச்சர் ரிலீஸ் பண்ணிருங்க. அப்போ ஆஃப் வச்சிருந்தீங்க இல்லையா, இப்போ ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க ஆக்சிலேட்டர் ஸ்டேரிங். இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஆட்டோ ஹார்ன் அடிச்சா தான் நிற்பாங்க. இப்போ ஆக்சிலேட்டர் பாத்தீங்களா, இவ்வளவு ஹார்ன் அடிச்சா தான் நிற்பாங்க நம்ம ஊரை பொறுத்தளவுல. ஆக்சிலேட்டர் நான் அதிகமா நீ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் தான் சொல்லிட்டே இருக்கேன். எல்லாருமே வந்து பிரேக் கிளச்சுன்னு சொல்லுவேன், நான் ஆக்சிலேட்டர் வேணா நம்ம கண்ட்ரோல் கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா முன்னால போற வண்டியோட டயர் நமக்கு மறையக்கூடாது, ரொம்ப க்ளோஸா போனா நம்பர் பிளேட் மறையக்கூடாது. ஆக்சிலேட்டர் காலை எடுத்து நம்ம டிரைவ் பண்றோம், ஆனா சேஃபான டிரைவிங், லெஃப்ட் வரக்கூடாது, ரைட். ஆக்சிலேட்டர் 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 சூப்பர். லெஃப்ட் மட்டும் பாருங்க, ரைட் அதிகமா பார்க்க வேண்டாம், எப்பயாச்சும் ஒரு தடவை ரைட் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்லோ டவுன் ஆகுது, ஆஃப் கிளச்சு, திரும்ப ஆக்சிலேட்டர், இப்போ கிளச்சர் ரிலீஸ் பண்ணிக்கங்க. அந்த கிளச்சியை நம்ம மிதிக்க சொல்றோம், வண்டி ஆஃப் மோட் போயிடக்கூடாது, அதுக்காக கிளச்சு தான் நம்ம பிரேக். ஒரு அம்மா வராங்க பார்த்தீங்களா, ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக் பண்ணக்கூடாது. ஆக்சிலேட்டர் 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 அந்த அம்மா வேடிக்கை பார்த்துட்டு ட்ரை பண்றாங்க, லேடி டிரைவிங். ஆக்சிலேட்டர் 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 மட்டும் கால் எடுங்க, அவர் போயிடுவாரு, பிரேக் பண்ணக்கூடாது. போயிட்டாரா, ஆக்சிலேட்டர் இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர். விண்ட்ஸ்கிரீன் மட்டும் நீங்க கரெக்டா செட் பண்ணிக்கங்க, அது மட்டும் கவனம், நம்ம லெஃப்ட் ரைட் வர்றது எல்லாமே. இப்போ ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, ஏன்னா அவர் எந்த அளவுக்குள்ள வரான்னு தெரியாது. இப்போ ஒரு ஹாரன் அடிங்க, ஹாரன் அடிச்சு நீங்க போயிட்டே இருங்க. ஒன்னும் லாங் ஹாரன், ஏன்னா சைக்கிளிஸ்ட் வந்து சடனா உள்ள வந்துருவாங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா போக போறோம், எல்லா வண்டியும் கொஞ்சம் ரைட் டர்ன் பண்றாங்க, அப்ப நம்ம கொஞ்சம் லெஃப்ட் வரலாம். லெஃப்ட் வந்து திரும்ப விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சிலேட்டர், அதே நேரம் ரைட்ல இருந்தும் வண்டி உள்ள வரும், ஜஸ்ட் ஒரு ஹாரன் நீங்க கம்பல்சரி அடிக்கணும். இப்போ கம்ப்ளீட்டா ரைட் போயிருங்க, ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுத்து கொஞ்சம் ரைட்.
இப்படிதான் ஈஸியா டிரைவ் பண்ணுங்க ஹரிஸ். நம்ம ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டிராஃபிக்ல வந்து முன்னால போற வண்டி பாருங்க, சென்டர் போறோம் இல்லையா, ரைட் போயிருங்க. ரைட் போயிட்டுமா நம்ம ரொம்ப கேஷுவலா டிரைவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் மட்டும் நீங்க பார்த்தா போதும். அப்பப்போ நீங்க ரைட் பாத்துக்கணும். நம்ம விண்ட்ஸ்கிரீன் நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது நம்ம ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா தெளிவா தெரியும். இப்ப நமக்கு வந்து முன்னால போற தண்ணி வண்டி தான் நமக்கு வந்து கணக்கு. தண்ணி வண்டி ரொம்ப க்ளோஸா டயர் நிறைய அளவு போனா நீங்க ரன்னிங் பிரேக் பண்ணிக்கலாம். அதுவரை நீங்க தைரியமா ஆக்சிலேட்டர் கிராஜுவலா கொடுத்து போயிட்டே இருங்க. ஹார்ன் அடிக்கிறா, ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. ஓகே, அவர் வந்து நம்ம வழி கேட்கிறாரு, நான் முன்னால போய்க்கிறேன். அந்த டைம் ஆக்சிலேட்டர் கால் எடுத்தா போதும். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. டூ வீலர் பாத்துங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல. இப்போ ரைட் பாருங்களேன், நல்ல ஸ்பேஸ் இருக்கா நமக்கு சைடு மிரர்ல. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. ஏன்னா லெஃப்ட்ல இருந்து ஒருத்தர் உள்ள வர்றாரு இல்லையா. ஏன்னா எல்லா இடமும் கேட்குறது பாத்தீங்களா, லெஃப்ட் எப்படி வர்றதுன்னு தான் கேட்பாங்க. லெஃப்ட் சடனா வந்துட்டாங்களா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. கொஞ்சம் லெஃப்ட் வந்து ரைட். ஆனா ஹில் டிரைவ் பாத்தீங்களா, கிளாஸ் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் ஹரிஸ். ஹில் டிரைவ்ன்றேன், மழை நேரத்துல. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. கொடுங்க, நல்லா கொடுங்க. லெஃப்ட் பாருங்க, அவரை ப்ராப்பரா நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு ஆக்சிலேட்டர் 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 ஆக்சிலேட்டர். மழை டயத்துல என்னைக்குமே டூ வீலர்ல வரவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா நனைஞ்சிக்கிட்டு வருவாங்க இல்லையா, நம்ம காருக்குள்ள உட்காந்துருக்கோம். கேஷ்வலாக நடந்துறான் பாருங்க. இப்போ இந்த வண்டி தான் நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஆஃப் கிளச் வச்சுங்க. ரன்னிங் பிரேக், ரன்னிங் பிரேக், ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர். ஸ்டேரிங் பதட்டமே வேணாம், ரிலாக்ஸா இருக்கும். இது வந்து பவர் ஸ்டேரிங், லைட்டா திருப்பினாலே வந்து நமக்கு டர்ன் ஆகிக்கும். கொஞ்சம் ரைட், லெஃப்டே வர வேண்டாம். ஆனால் லெஃப்ட் சைடு உள்ள பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லையா. இப்போ இது ஒரு ஜங்ஷன், லாங் ஹாரன் அடிச்சுக்கலாம். ஆக்சிலேட்டர் காலை எடுங்க. ஆக்சிலேட்டரும் காலை எடுத்து தான் டிரைவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் கொஞ்சம், லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் பார்க்கணும். திரும்ப கொஞ்சம் ரைட், நல்லாவே ரைட். ஏன்னா அங்கே ஒரு ஸ்டாப் ஆட்டோ கண்டிப்பா நிப்பாட்டுவார். ஹாரன், ஏன்னா அந்த ஆட்டோல இருந்து இறங்கிட்டு டக்குன்னு வேகம் ஓடி வருவாங்க மலைக்காக. ஃப்ரீயா இருக்கு, ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். தைரியமா கொடுங்க, தைரியமா கொடுங்க. கொடுங்க 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 கொடுங்க. அதான் லெஃப்ட் வந்து ஏன் லெஃப்ட் வரீங்க. ஆக்சிலேட்டர் 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 மட்டும் கால் எடுங்க. இந்த மாதிரி இடத்துல பதட்டப்படவே கூடாது, சரிங்களா. ஏன்னா மாடு வருதுன்றாலும் அவங்க அப்படி வரதான். ஆக்சிலேட்டர் கொடுங்க, நல்லா கொடுக்கலாம். பின்னால ஹார்ன் அடிக்கிறாங்கலாம் நீங்க எதுவும் யோசிக்க கூடாது. அவங்களுக்கு வழி இருந்தா ஓவர்டேக் பண்ணி போவாங்க, இல்லாட்டி பின்னாலே வரட்டும். ஆக்சிலேட்டர் 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 ஆக்சிலேட்டர். ரைட் பார்க்கணும், ரைட் இப்போ ஸ்டேரிங் திருப்பினீங்கல்ல, ரைட் பார்க்கணும். லெஃப்ட் திருப்பினா லெஃப்ட் பார்க்கணும். ஆக்சிலேட்டர். இப்ப லெஃப்ட் வந்துருங்க, அவர் ரைட். இப்ப ஒரு வழி கிடைச்சிச்சு, அவர் ஓவர்டேக் பண்ணிட்டாரா. ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க. நம்ம கொடுத்த லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்களா இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்குல்ல ஹரிஸ், இந்த பாயிண்ட், அதாவது நம்ம வண்டியோட சென்டர் பாயிண்ட், இதுல இருந்து லெஃப்ட் ரோடு வந்து நீங்க கனெக்ட் பண்ணி டிரைவ் பண்ணுங்க. அதான் லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். பிரேக்னாலே கிளச்சை மிதிக்கணும். கிளச்சு முக்கால்வாசி கிளச்சை மிதிச்சிங்க. வழி விடாதீங்க, யாருக்கும் வழி விட்டு டிரைவ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். வழி இருந்தா ஓவர்டேக் பண்ணுவாங்க, நம்ம ஆட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பண்ற எல்லாமே இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து ஹார்ன்லயே டக்குன்னு நம்ம லெஃப்ட் வந்துடும், அவங்க வழி விடுவோம்னு நினைச்சு வந்துடும். அது பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க வழி கிடைச்சா அவங்க போவாங்க, இல்லாட்டி பின்னாலே வரட்டும், தப்பு கிடையாது. இப்போ ரைட் சைட் பாருங்களேன், அந்த மிரர்ல வந்து கோடு தெரியுதா. நீங்க ஆட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் ஓவர்டேக் பண்ணி போவாங்க. இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்களா, எல்லா வண்டியுமே நீங்க இப்ப இன்னும் ஹை கிராஸ் எடுத்தாலும் சரி, இல்ல ஃபார்ச்சுனர் எடுத்தாலும் சரி, இல்ல மாருதி 800 எடுத்தாலும் சரி, இந்த மெஷர்மெண்ட் தான். நான் அந்த சென்டர் சொன்னேன் இல்லையா, சென்டர் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் பாருங்களேன், அந்த லெஃப்ட் சைடு அந்த மார்க் தெரியுதா, கோடோட எட்ஜ் தெரியுதா பிளாக் கலரா. இந்த இந்த எட்ஜும் சரிங்களா, இப்ப இந்த ரோடோட எட்ஜும் தெரியுதா, அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.
கொஞ்சம் ரைட் வாங்க. நமக்கு அந்த ரோடு வரும். ஏன்னா முள்ளுலாம் இருக்கு. முள்ளுலாம் வண்டி ஏத்திறக்கூடாது. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. இங்க இருந்து அப்சர்வ் பண்ண ஒரு வேகத்துல. அப்ப வேகத்துல என்ன பண்ணா ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, கிளச்ச மிதிங்க, லேசா பிரேக். கிளச்ச மிதிங்க, லேசா பிரேக். ஃப்ரண்ட் வீல் ஏறி இறங்கினா பிரேக்ல கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே கிளச்ச மைல்டா விடணும். ஆர்பிஎம் பாருங்க. ஆர்பிஎம் வந்து 1.5க்கு மேல போகக்கூடாது. 1.5க்கு கீழே குறையக்கூடாது. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே கிளச்ச விடுங்க. கொஞ்சம் லெஃப்ட். செம்ம. இப்ப ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா? கிளச்ல இருந்து கம்ப்ளீட்டா கால் எடுத்துருங்க. ஆர்பிஎம் பாருங்க. ஆர்பிஎம் எவ்வளவு இருக்கு? 2.5 இருக்கு. 2.5னா அது என்னன்னா அடுத்த கியர் வந்து தேர்ட் கியர் வந்து அது கேக்குது. இப்ப நீங்க ஃபுல் கிளச்ச மிதிச்சு தேர்ட் கியர் போட ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ஃபுல் கிளச்ச மிதிங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல குட். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே தான். ஆர்பிஎம் பாருங்க. கொடுத்துக்கிட்டே ஒண்ணும் கீழே ஏறக்கூடாது ஆர்பிஎம். அப்ப அதுக்கு எதுவும் கிளச்ச மைல்டா ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப இந்த சென்டர் மிரர் இதுல இருந்து நான் பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்கார்பியோ கார் பாருங்க. ஜட்மெண்ட் பாருங்க. லெஃப்ட் கரெக்டா வருதா? ஒரு ஹாரன் அந்த அம்மா வேகத்துல வந்து செகண்ட் கியர் தான் சொல்லியிருக்கேன். ஃபுல் கிளச் ரன்னிங் பிரேக் பண்ணி லேசா பிரேக். சும்மா ரைட் போங்க. வேகத்தடையில வந்து மெதுவா ஏத்தி இறக்குவோமா அடுத்ததுல ஃபுல் கிளச். இந்த வேகத்துல ஃபுல் கிளச் மெதுவா ரன்னிங் பிரேக். இன்னும் பிரேக், இன்னும் பிரேக், இன்னும் பிரேக், இன்னும் பிரேக். எக்ஸலண்ட். பிரேக்ல கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே கிளச் விடுங்க. அதே மாதிரி மழை நேரத்துல பாத்தீங்களா சைடு மிரர் வந்து நமக்கு கிளியரா தெரியாது. என்ன ரீசன்னா பாத்தீங்களா இந்த தெரியுது இல்லையா? கண்ணாடி ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அந்த அந்த சைடு பாருங்களேன், ரைட் பாருங்களேன், அப்படி இருக்கு இல்லையா? அப்போ வந்து நீங்க விண்ட்ஸ்கிரீன் மட்டும் பார்த்து கரெக்டா போய்க்கலாம். இப்ப ஹெவி ரெயினா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஹசார்ட் பட்டன் இருக்கு இல்லையா? இந்த பட்டன் இருக்குல்ல, இங்க பாருங்க. இந்த பட்டன் இருக்கு, இத போட்டீங்களா எல்லா லைட்டும் எரியும் உங்களுக்கு, அந்த பார்க்கிங் லைட் மாதிரி போட்டு நம்ம மாடு டிரைவ் பண்ணிக்கலாம். என்னன்னா ரோடு தெரியல, நாங்க வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம பின்னால வர வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். விண்ட்ஸ்கிரீன் வீல் ஸ்ட்ரைட் ஆச்சு, அப்படியே ஸ்ட்ரைட் ஆச்சு, நீ போயிட்டே இருங்க. அடுத்த கியர், தேர்ட் கியர், ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கிளச்ச விடுங்க. இப்போ வண்டி நார்மல் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் கிளச்ச ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும்தான். ஆக்சிலேட்டர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெவி வெஹிக்கிள் வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எதுவுமே பண்ணணும், ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். திரும்ப அந்த வண்டி அடுத்த செகண்டே பாஸ் ஆயிருவாங்க இல்லையா? திரும்ப நீங்க ஆக்சிலேட்டருக்கு போய்க்கலாம். ரொம்ப லெஃப்ட் வரணும். அந்த லெஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி கேப் மட்டும் விட்டுங்க. அதாவது ஒரு 2 வீலர் கேப் சொல்லுவோம் இல்லையா நம்ம, அந்த கேப் மட்டும் லெஃப்ட் இருந்தா போதும். கிளச் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிக்கங்க. சும்மா வேணா வச்சுங்க, அவ்வளோ. கிளச்சை மிதிச்சு என்னைக்குமே ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப இங்க இருந்தே நம்ம அப்சர்வ் பண்ணோம், அந்த தூரத்துல ஏன் வண்டி திடீர்னு ஸ்லோ ஆகுது, என்ன இருக்கும் இங்க வேகத்தடை. இப்போ வேகத்தடையில வந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும்னா, இங்க இருந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணோம். எத்தனாவது கியர்ல இருக்கும், தேர்ட் கியர், அப்ப இன்னும் பக்கத்துல போகணும், செகண்ட் கியர் கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஐடியாஸ் எல்லாமே நம்ம அட்வான்ஸா பிளான் பண்ணிக்கணும். இப்போ வேகத்தடை தெரியுதா, எப்படி ரன்னிங் பிரேக் பண்ணுவோம் இல்லையா? ஃபுல் கிளச்சை மிதிச்சு ரன்னிங் பிரேக் பண்ணுவோம். பக்கத்துல போங்க, இன்னும் போங்க. ஆமா, அந்த டைம் நீங்க செகண்ட் கியர் மாத்துங்க. இப்போ ரன்னிங் பிரேக் பண்ணுங்க. ஃபுல் கிளச் பிரேக், பிரேக் வாங்க, பிரேக் வாங்க. ரன்னிங் பிரேக், இன்னும் பிரேக், இன்னும் பிரேக். பிரேக்லாம் கால் எடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு இப்ப வந்து வேகத்துல நம்ம அப்படியே தூக்கி போட்டு கொஞ்சம் ஸ்பீடா வந்துச்சு இல்லையா? இப்ப வரும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. இப்ப இதோட இன்னும் நம்ம ஸ்லோவா வந்து வேகத்துல மெதுவா ஏத்தி இறக்கலாம். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சக்தின்னு ஒருத்தர் மும்பைல ஒர்க் பண்றாரு. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லா நாங்க கிளாஸ் எடுத்தோம். அவரு சகல அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையுமே பண்ணோம். அவர் வந்து கரெக்டா 4 டேஸ்ல கிளாஸ் முடிச்சிட்டாப்ல. உண்மை நல்ல கான்பிடன்ட் அவருக்கு வந்து. செம்மையா டிரைவர் சொன்னாலும் டக்கு டக்குன்னு. இப்ப நீங்க எப்படி பண்றீங்க செகண்ட் டேனா? உண்மைக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் டே கிளாஸ்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு. செகண்ட் டே தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். நேத்து இன்னைக்கு வந்திருக்க செகண்ட் டே தான்.
அந்த அளவுக்கு அது வந்து அப்படி ரோடு பெண்ட் ஆகுது இல்லையா, மைல்டு அப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே 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 கொடுத்துக்கிட்டே. இப்போ நம்ம ரைட் டர்ன் பண்ணுவோம். ரைட் ரைட் வந்து லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே தான் நீங்க வரணும். லெஃப்ட் தான், அவங்க எல்லாருமே ரைட் போறாங்க. திருப்புங்க, ஸ்டீரிங் திருப்பினா தான் வண்டி திரும்பும். அப்படி லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே தான் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு. எப்பயுமே ரோட்டுக்கு லெஃப்ட்ன்ற விட ரோட்ல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு லெஃப்ட். இப்போ நான் ஒரு கார் நிக்குதான், இந்த காருக்கு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? கிளட்ச் கிளட்சை மியூசி ட்ரை பண்ணக்கூடாது. வண்டி நார்மலா தான் கம்ப்ளீட் கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்க. சும்மா ஒரு பேருக்கு வச்சிடலாம், நம்ம எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்றது. இப்போ இந்த டூ வீலர் தான் நமக்கு லெஃப்ட் சைடு இல்லையா, டூ வீலர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க. இங்க ஒரு வேகத்தடை வருது, திரும்ப லெஃப்ட், திரும்ப விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ரன்னிங் பிரேக், கிளட்ச் லேசா பிரேக், பிரேக்லாம் கால் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் வேகத்துல நமக்கு நமக்கு வித்தியாசம் தெரியல. வண்டி எப்படி டெட் ஸ்லோவா ஏறி இறங்குறோம். இப்போ சேம் இதே தான், ஒரு வைப்ரேஷன் இல்லாம ஏற்றி இறங்க. கலோஸ் கிளட்ச், ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே. அது ஒரு சேக் இல்லை இல்ல. இந்த பக்கம் மழை குறைஞ்சிருச்சு. அங்க சிட்டிக்குள்ள நல்ல மழை. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்களா, ரோடு ஃபுல்லா நம்ம தான் ஆக்குபை பண்ணி போற மாதிரி தெரியுது இல்லையா? ஆப்போசிட்ல வரவங்களை இடிச்சிருமோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக் பண்ண வேண்டாம். கிளட்சை மட்டும் மிச்சிங்க. திரும்ப ரைட். பரவாயில்ல பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக்ல கால் வைங்க. குட். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. இது நல்லதுதான், தப்புனா தான் டிரைவிங் பழக முடியும். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே கிளட்ச் விடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே கிளட்ச் விடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே கிளட்ச் விடுங்க. சூப்பர், அவ்வளவுதான். டிரைவிங்ல நிறைய தப்பு பண்ணுவாரு சரியா, அப்பதான் லேர்ன் பண்ண முடியும். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர். அந்த ஆட்டோக்கார் போயிட்டுமா, இப்போ கொஞ்சம் ரைட் எடுத்துங்க, ஏன்னா ரொம்ப லெஃப்ட் வந்துட்டோம் நம்ம. ஹாரன் போயிட்டே இருக்கு. என்னைக்குமே சடனா அப்படி பிரேக் பண்ணக்கூடாது. என்னன்னு பிரேக் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு இது பின்னால பார்த்துக்கணும். ஹாரன்லாம் ஹாரன் அடிக்கிறது தான் போயிட்டே இருக்கும். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் தைரியம் போதும், நம்ம வெளில வந்துடணும். இப்போ கம்ப்ளீட் லெஃப்ட், ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே 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 லெஃப்ட், கொடுத்துக்கிட்டே லெஃப்ட், கொடுத்துக்கிட்டே லெஃப்ட். நாளைக்கு உங்களுக்கு பெரிய பிளான் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கேன். மழை இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கு, ஆனா மழை ஆரம்பிக்குது. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே. இந்த பைண்டிங் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, பைண்டிங் பாயிண்ட். அதாவது எப்படின்னா, ஒரு ஹில்ல வந்து பிரேக் பிடிக்காம வண்டியை நம்ம நிப்பாட்டணும். கிளட்ச் கண்ட்ரோல்ல ஆஃப் கிளட்ச், ஆஃப் கிளட்ச்ல போட்டா அதே நேரம் வண்டி அப்படியே ஹில்ல வந்து மூவ் ஆகணும். வண்டி வந்து பின்னால ரிட்டர்ன் வரக்கூடாது. அந்த கிளாஸ் தான் எனக்கு பிளான் பண்ணது. ஆனா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த ஹில் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர். ஆனா எனக்கு எதிர்பாராம மழை வந்துட்டு இருக்கு இல்லையா. நேத்து நைட்டு மழை கொஞ்சம் லைட்டா பெஞ்சிச்சு. நார்மல் ஸ்பீட் அப்படியே போயிட்டு இருங்க. இன்னும் 2 நாளுக்கு இந்த ரோடு பிஸி ஆயிரும். ஏன்னா ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ரோடுனால பொங்கல் வருது. இப்ப இந்த ரோடு பெண்டது பாத்தீங்களா ஹரிஸ், அப்படியே லெஃப்ட் ரைட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங் நீங்க மைல்டா திருப்பினா போதும். இப்போ ஒரு எஸ் பெண்ட், ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, பிரேக்ல கால் வச்சுங்க, பிரேக் பண்ணக்கூடாது. அப்படியே திருப்புங்க திருப்புங்க, பிரேக் பண்ணக்கூடாது. திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணா ரைட் போகவே கூடாது. அதனால தான் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ ஆக்சிலேட்டர். இப்போ ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா, நீங்க தைரியமா ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பிரேக்கே வராதீங்க, ஆக்சிலேட்டர் கால் எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க 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 கொடுங்க. நீங்க அந்த வண்டியை பாத்தீங்கன்னா ட்ரை பண்ண முடியாது, முன்னால மட்டும் பாருங்க. ஏன்னா ரோடு நம்ம காலியா இருக்கு, பின்னால ஒரு வண்டி பார்த்தா நம்ம ட்ரை பண்ண முடியாது. இப்போ ரைட் கொஞ்சம் திருப்பணும் இல்லையா, அப்போ மட்டும் ரைட் பாருங்க, பார்த்துட்டு திரும்ப அப்படியே லெஃப்ட் வரீங்க இல்லையா, லெஃப்ட் பார்த்துட்டு திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட். ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் மட்டும் தான், பேக் சைடு வண்டி பார்க்காதீங்க, ஃப்ரண்டை மட்டும் பாருங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்துப்பாங்க, போயிட்டே இருங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்கச்சு,
தைரியமா கொடுங்க. பிரேக்கே வரக்கூடாது. ஆக்சிலேட்டர், ஆக்சிலேட்டர். நமக்கு ஸ்பேஸ் இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சிலேட்டர், 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 ஆக்சிலேட்டர். அந்த டூ வீலர் தெரியுது பாத்தீங்களா, அது வரை நீங்க ஸ்பீடா போகலாம். அடுத்த கியர் கன்வெர்ட் பண்ணுவோமா? ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கிளச் மைல்டா விடுங்க. ஒரு ஹெவி வெஹிக்கிள் ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்களேன், வண்டிக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்குதா? இப்ப ஆக்சிலேட்டர் விடுங்க. அந்த வண்டி பெருசா வருது, நம்ம பாருங்க, ஒரு பயம் இருக்கு நமக்கு, வண்டி நேருக்கு நேரம் வந்து பயம் இருக்கும். அந்த டைம் ஆக்சிலேட்டர் மட்டும் காலை எடுத்தீங்கன்னா ரிலாக்ஸா போய்க்கலாம். இந்த ரோடு வந்து நல்லா லெஃப்ட் பெண்ட் ஆகும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்டே வரணும். கொடுங்க, பின்னால பார்த்து வேணாம். லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த லெஃப்ட் மிரர் சொல்லியிருக்கேன்ல, அந்த சென்டர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எப்படி வாங்க, லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அதை தாண்டி போக கூடாது. இப்போ அப்படி வச்சுங்க. திரும்ப சூப்பர். பெண்ட் எல்லாமே நம்ம இந்த பேட்டர்னா நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ அதோட ஈஸியா உங்களுக்கு சொல்லி தர பாருங்க. இப்ப இந்த வைபரோட ரைட் சைடு வைபரோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜும் இந்த எல்லோ மார்க் இருக்குல்ல ரோட்ல, அந்த எல்லோ மார்க் ஈவனா இருக்கான்னு பாருங்க, கரெக்டா இருக்கா? சப்போஸ் இப்ப பாருங்களேன், கம்ப்ளீட்டா ரைட் வந்துருச்சு அந்த வண்டி, அந்த மார்க் பாருங்க, எட்ஜ் பாருங்க, இவ பாருங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே வாங்க, கொடுத்துட்டே வாங்க, கொடுத்துட்டே வாங்க, கொடுத்துட்டே வாங்க. இப்ப அந்த எட்ஜும் அந்த மார்க் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்களேன், கிளியரா இருக்கும் லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். நல்ல லெஃப்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே 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 ஆக்சிலேட்டர், 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 ஆக்சிலேட்டர். ஹாய், நம்ம ஓன்கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து சுந்தருங்க. இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்களாக்கும், ஓன்கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு சொல்லி யூடியூப் சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து டெய்லி வந்து நம்ம லெசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். டிராஃபிக் ஃபியர் குறையிறதுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மேடம் வந்து ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், நிறையா ஃபீட்பேக் வருது. உங்களோட என்கொயரிஸ் எல்லாமே சொல்லுங்கள், நம்ம எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்குள்ள டவுட்ஸ் கேளுங்க. அந்த டவுட்ஸ் வந்து வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். அது பார்த்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். நிறையா என்கொயரிஸ் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நீங்களும் பிகினர்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு வந்து டிரைவிங்கில் வந்து நிறையா ஃபியர்ஸ் இருக்கும். அந்த அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம தம்பி வந்து ஹரிஸ் வந்து செகண்ட் டே கிளாஸ் வந்து செகண்ட் டேலேயே வந்து அவ்வளோ அழகாக ட்ரைவ் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து சாத்தியமாகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலேருந்தே கார் எடுங்க, அதுலேயே நீங்கள் டிரைவிங் பழகுங்க. கம்ப்ளீட்டாக வந்து எல்லா லெசன்ஸுமே உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய பார்க்கிங்லேருந்து நீங்கள் வண்டி எடுத்து திரும்ப உங்களுடைய பார்க்கிங்லேயே வந்து நீங்கள் வண்டி நிப்பாட்டிங்க. கம்ப்ளீட் டிராஃபிக் எல்லாம் போகும். ரோட் ஃபியர் சுத்தமாக இருக்காதுங்க. அழகாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம். இவ்வளோ ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு தோணும். என்ன விஷயம்னா, நம்ம வீட்டு பார்க்கிங்லேருந்து நம்ம எடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னால் வண்டி இருக்கும், சைடில் வண்டி இருக்கும், டூ வீலர் நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஃபியர் இல்லாமல் எடுக்கணும். எடுத்து நம்ம கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்க, எல்லாமே ட்ரைவ் பண்ணிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கிங் பண்ணணும். அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், சொல்லித்தர எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களை நாங்கள் ட்ரைவ் பண்ண வைப்போம். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக நம்ம சேனலுக்கு பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நம்ம ஆஃபீஸ் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவாங்க. ஈஸியாக ட்ரைவ் பண்ணுங்கள். மதுரையில் இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே வந்து அவுட் ஸ்டேஷன் இந்த மாதிரினா மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணுறோம். நீங்கள் கால் பண்ணுங்கள், இந்த டீட்டெயில் நம்ம எல்லாமே பேசிக்கலாங்க. தேங்க்யூ. தம்பி மாதிரி நீங்களும் ட்ரைவ் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு. பாய்.